அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பிணை பாரதி பேசுகின்றேன். தைப்பூசம் அன்னைக்கு வந்து ஒரு 9 பேரை நீங்கள் 11 முறை போட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் 9 பேருக்கு உங்களுக்கால் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் கொடுங்க. இல்லைனா 9 குட்டி பிரெட் பேக்கெட்டோ இல்லைனா 9 சாக்லேட்டுகளோ வாங்கி ஒரு உணவாக நீங்கள் அன்றைக்கி கொடுத்துறது பெஸ்ட்டு. நான் சொல்கிறவங்க எல்லாமே ஒரு காரணத்தோடு சொன்னேன். பூசமே இல்லை, பூசம் நட்சத்திரம் இந்திய பெண்ணேன்னு போடுங்க. அப்போ தெரியும் ஏன் நான் வந்து அவங்களெல்லாம் ஒவ்வொரு மாதம் வர பூச நட்சத்திரம் அன்றைக்கி இவங்க மொத்த பேரையுமே 9 பேருமே வச்சு வணங்கணும்னு போட்டிருப்பேன். இப்போ நிறைய வீடியோ அதுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் குழந்தை பிறகுது, கல்யாணம் எல்லாத்துக்கும் சம்மந்தப்படும். அது இப்போதைக்கு நான் இவங்க லைனாக யாருன்னு சொல்லிடுறேன். இவர் வள்ளலாறு ஃபஸ்ட்டு, அவர் பூசம் பண்ணிக்கு தான் ஜீவசமாதி ஆனார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர், சொல்ல வேண்டியது போற்றி. அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மா, அதுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், அவரும் வள்ளலார் மாதிரியே ஒரு அன்னதானம் வந்து விடாது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த இது பண்ணார். இவர் வந்து ஐயா வைகுன்று. இவர் வந்து சமத்துவம், அதோடு கூட மாந்திரிகம், தீய சக்திகளை நீக்கிற இவருக்கு தாமரை மாதிரி ஒரு சின்னமும் உண்டு. இவர் இடும்பனு முருகரையும் நம்ம ரொம்ப முக்கியமாக அது என்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த பூசம் போட்டிங்கள்னாவே வரும். தைப்பூசம், பூசம், இந்திய பெண்ணேன்னு போட்டிங்கள்லாம் வரும். இது வந்து இவந்த திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணியம்மா. இந்த அம்மாவுக்கும் பறக்கிற சக்தி எல்லாம் இருக்குது. அம்மணியம்மா போற்றி அப்படின்னும் 11 சொல்லணும். இது ஐயா வைகுண்டனுடைய இன்னொரு சிம்பிள், அந்த சேர் மேலே பூக்கழுகிற மாதிரி அவரோட தான் இது. ஐயா வைகுண்ட அகஸ்தியரும் அந்த தைப்பூசத்துக்கு சம்மந்தம் இருக்குது. அகஸ்தியர், இடும்பனு, அந்த பழனி முருகர், இவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்த 9 பேரையும் திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த 9 பேரையும் போற்றி சொல்லிடுங்க. அப்புறம் பூசம் இந்திய பெண்ணேன்னு போட்டிங்கன்னா அப்போ வரும் எல்லா விளக்கமும் எதனால் சம்மந்தப்படுறாங்க. மாதம் வர பூசத்துக்கு கூட இவங்க மொத்த பேரையும் சேர்த்து நெல்லிக்காய் ஒரு 9 வச்சு கும்பிடலான்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு அதை பண்ணிங்களன்னா உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள்ஸ் ஏற்படுத்த நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இடும்பனும் முருகனும் ஒருத்தருக்கு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இடுமன் வந்து அவர்கிட்டயே அந்த பழனி மலையிலேயே வந்து அவருக்கு ஒரு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு முருகன் கோயில் இது இருக்கும், இடுமன் கோயில். அங்கே வந்துட்டு என்கிட்ட வந்தால் அவங்களுக்கு பலன் அதிகம்வார். அப்போ 2 மலையை, சிவகிரி சக்திகிரின் 2 மலையை அவர் தான் வந்து தூக்கின்னு வர முடியாது, விட்டுட்டு போயிடுவார் அகஸ்தியர். அதை அந்த இடுமனை தான் கொண்டு வர சொல்லுவார். அது ஒரு விஷயம் இருக்குது. அகஸ்தியர் சம்மந்தப்படுறாரு அதில், அந்த தைப்பூசத்துலாம். இதே தைப்பூச நாளில் முருகரை பற்றியும் இதை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அதே தைப்பூசம் சமயத்தில் 10 நாள் ஸ்ரீரங்கநாதர் வந்து அவங்க அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சீர் அனுப்புகிற விஷயம், அது ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. ஸ்ரீரங்கநாதருக்கும் சமயபுரம் மாரியம்மாவும் இந்த தைப்பூச சமயத்தில் தான் நடக்குது. அது எப்பவுமே முருகரும் பெருமாளும் ஒன்று நான் சொல்லுவோம் பாருங்க, அந்த விஷயமும் அந்த தைப்பூசத்தில் இருக்குது. ஆனால் உலகமே தைப்பூசம்னாவே முருகர் விஷயம் மட்டும்தான் தெரியுது. அதுலேயும் அந்த இடுமன் விஷயம், அந்த அகசியர் விஷயங்களும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. மாதம் பூசம் அன்றைக்கி கூட நான் சொல்கிற மாதிரி அந்த 9 நெல்லிக்காய் வச்சு ஏன் என்ன பண்ண அவ்வளோ அற்புதமான விஷயம். இதை பண்ணிவிட்டு எவ்வளவோ கர்மாவிலேருந்து நான் மீண்டும் சொல்லலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.